இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 18ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க ஆபகுக் தீர்க்க தரிசனமாக உரைத்த வேத வசனத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அதிலே 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன் என்று சொல்லி ஆபகுக் தீர்க்கதரிசி அங்கு தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்பொழுது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுதும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா வாழ வேண்டும். எப்பொழுதும் மனம் மகிழ்ந்து கர்த்தருக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படுகிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழுகிற ஏராளமான மக்களிடத்துல மகிழ்ச்சி இல்லை. அவர்கள் ஒவ்வொரு நாளும் துக்கப்படுகிறவர்களாக, வேதனைப்படுகிறவர்களாக, ஏதோ ஒன்றை நினைத்து அவர்கள் அனுதினமும் கலங்குகிறவர்களாக, கவலைப்படுகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அப்படி துக்கமும் கிடையாது, கவலையும் கிடையாது, கண்ணீரும் கிடையாது. ஆண்டவர் நம்மை அவருடைய வழியிலே நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே, அவருடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய சரீரமாகிய சபையில வைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே, அவர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை குறைவில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறபடினால் நாம் ஒன்றை குறித்து கலங்காதபடி ஆண்டவராகிய கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியா வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மகிழ்ச்சியா தான் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழுகிறதற்கு தான் ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ள தந்து நம்மை மகிழ்ச்சியா வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற கர்த்தருடைய சபை மக்களாகிய நாம் எப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து அவருடைய வேதத்தை தியானித்து ஜெபித்து எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இருக்கிறோம். பரலோகம் நம் மூலம் மகிமை அடைகிறது. பரலோக தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மேல மன மகிழ்ச்சியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தான் ஆபகுக் தீர்க்கதரிசி இவைகளை எல்லாம் ஆராய்ந்து அறிந்து அவன் சொல்லுகிறான், எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த உலகத்தில், சமுதாயத்தில், சபையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுது கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா வாழ்வோம். கர்த்தர் அந்த நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை நமக்கு தந்து எப்பொழுது மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டிருக்க உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தின் கீழ் பகுதியில் சொல்லுகிறான், என் இரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னை இரட்சித்த தேவன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காலத்திலே நாம் ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்தோம். அன்றைக்கு பாருங்கள், நாம் தேவனுடைய கோபாக்கினையின் பிள்ளைகளாக, தேவனாலே அழிக்கப்படுகிற ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்களாக நம்மை மாற்றி எல்லா சத்துருவின் கையிலிருந்து நம்மை மீட்டு எல்லா அழிவு தப்புவித்து நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சித்து அவருடைய
அவருடைய சரீரமாகிய சபையில அவயவங்களாக நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய இரட்சிப்பின் தேவனுக்குள்ள நாம் கடிகூற வேண்டும். அவர் நம்முடைய இரட்சிப்பின் தேவன். அவர் நமக்கு இரட்சிப்பை தந்து அவருக்குள்ளே வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தேவன். அவர் நம்மை நித்திய இரட்சிப்பினால இரட்சித்து நமக்கு நித்திய ஜீவனை தந்து அவருடைய ராஜ்யத்திலே நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேம் நகரத்திலே கொண்டு போய் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து நம்மை வாழ வைக்க போகிற தேவனுமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் இந்த இரட்சிப்பின் தேவனுக்குள்ள நாம் எப்பொழுதும் கலிகூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கலிகூர்தலோடு கர்த்தருக்கு கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுது நம்முடைய இரட்சிப்பின் தேவனுக்குள்ள நாம் கலிகூர்ந்து கொண்டிருக்க வேண்டும். கலிகூறுதலை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உள்ள மக்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையின் முறைமைகள் வித்தியாசமாய் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கைகள், நடக்கைகள், பேச்சுகள், கிரியைகள் எல்லாம் வித்தியாசமாய் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய நடக்கைகள், பேச்சுகள், பார்வைகள், கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு உகந்தவைகளாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சொந்த ஜனங்களாக, சொந்த சம்பத்தாக, அவருடைய மீட்புக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே நம்முடைய இரட்சிப்பின் தேவனுக்குள்ள இரவும் பகலும் நாம் கடிகூர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அவருடைய சபையில இடைவிடாமல் வந்து அவரை சேவித்து அவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. சீயோன் குமாரத்தியே நீ கெம்பீரித்து பாடு. அடுத்த கீழே வாசிங்க. இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். இஸ்ரவேலரே, தேவ ஜனமே, நீங்கள் எல்லாரும் ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே நீ எப்பொழுதும் தேவனை கெம்பீரித்து பாடிக்கொண்டிரு. இஸ்ரவேலரே, நீங்கள் எல்லாரும் தேவனை ஆர்ப்பரியுங்கள். எப்படி ஆர்ப்பரிக்க வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று சொல்லி இரவும் பகலும் தேவனை ஆர்ப்பரிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து கீழே வாசிக்கலாம். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூரு. எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூரு. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தான் எருசலேமின் குமாரத்திகள், தேவனாலே மீட்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய மணவாட்டி சபை மக்கள். அல்லேலூயா. ஆகையால் தேவன் நமக்கு அழகான பேர் சூட்டி நம்மை அழைக்கிறார். எருசலேமின் குமாரத்தியே, புதிய எருசலேம் நகரத்தின் பிள்ளைகளே, நீங்கள் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூருங்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்பொழுதும் தேவனுக்குள்ள முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை அவருக்குள்ள கலிகூர்கிற பிள்ளைகளாக, மகிழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நம்மை வாழ வைப்பாராக. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எருசலேமின் குமாரத்தியுடைய அழகு அவளுடைய கலிகூர்களுக்குள்ளும் அவளுடைய மனமகிழ்ச்சிக்குள்ளும் தான் இருக்கிறது. ஆகையால் எருசலேமின் குமாரத்திகள் ஆகிய நாம் ஆண்டவருக்குள்ள முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூர்ந்து கொண்டிருப்போம். கர்த்தருக்குள்ளே நாம் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூர்ந்து கொண்டிருப்போம். ஆனால் பரலோக நம்மை உற்று கவனித்து பரலோக ராஜ்யத்தின் மனமகிழ்ச்சியினாலே நம்மை நிரப்பி பரலோகத்தில் உண்டானவைகளை எல்லாவற்றையும் கர்த்தருக்குள்ளே நாம் சுதந்திரித்து அனுபவிக்க உன்னதமான தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம்.
நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பாருங்கள், மகிழ்ச்சியும் வெளிச்சமும் அது விதைக்கப்பட்டதாக காணப்படுகிறது. தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில விதைத்து வைத்திருக்கிறார். விதைத்து வைத்து அது முளைத்து அது பெரிய மரமாகி அது கனி கொடுத்து அது தேவனை மகிமைப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில விதைத்து வைத்திருக்கிறார் என்று பார்ப்போமானால், நீதிமானுக்காக ஆண்டவர் வெளிச்சத்தை விதைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில நீதிமான்களாக அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு முன்பாக நமக்காக தேவன் வெளிச்சத்தை விதைத்து வைத்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் எவ்வளவு இருள் இராதபடி தேவன் இருளை நம்மை விட்டு அகற்றி அவருடைய வெளிச்சத்திலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வெளிச்சத்திலே நம்மை கழுகுற பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அதற்காக தம்முடைய வெளிச்சத்தை நம்மேல அவர் விதைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருந்து இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு நேராக வழிநடத்துகிற கருவியாக தேவன் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் இருள் நம்மை அணுகாது, இருள் நம்மை தொடாது. இருள் எப்படியாவது நம்மை சூழ்ந்து அழிக்க வேண்டும் என்று அது போராடி கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் தேவன் நமக்குள்ள விதைத்திருக்கிற வெளிச்சம் அந்த இருளின் கிரியைகள் அழித்து நிர்மூலமாக்கி நம்மை பிரகாசிக்கிற வெளிச்சமாக வைத்துக் கொள்ளும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு பிரகாசிக்கிற வெளிச்சமாக நம்மை பயன்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதற்கு தான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வெளிச்சமாக விதைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத வசனம் என்கிற இயேசு நமக்குள்ள வெளிச்சமாக விதைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வேத வசனமாகிய இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் நமக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த வெளிச்சத்தினாலே நாம் இருளை கடந்து ஜீவனுள்ள தேவனுடைய வெளிச்சத்தில் பிரவேசித்து நித்திய காலம் பிரகாசிக்கிற பிள்ளைகளாக வாழுவோம். ஆகையால் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் பாருங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பிரகாசிப்பீர்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பிரகாசிப்பீர்கள். தேவனுடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும். உங்களுடைய படிப்பில தேவனுடைய பிள்ளைகள் பிரகாசிப்பீர்கள். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் பிரகாசிப்பீர்கள். வேலை ஸ்தலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற வேலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள். சமுதாயத்திலும் சபையிலும் எல்லா இடத்திலும் தேவனுடைய வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சகல காரியத்தில் அவர்கள் பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும், யார் கூட்டம் கூடினாலும், யார் கிரியைகளை நடப்பித்தாலும் அவர்கள் வெட்கப்பட்டு நாணி அழிந்து போவார்கள். நீங்கள் எல்லா இடத்திலும் பிரகாசிக்கிறவர்களாக வாழுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, செம்மையான இருதயத்தாருக்காக என்ன விதைக்கப்பட்டிருக்கிறது? மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய இருதயம் செம்மை உள்ள இருதயமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தேவன் கழுவி நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் செம்மையான இருதயமாக மாற்றி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையால் நம்முடைய இருதயத்தில் மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீதிமானுக்காக பாருங்கள் என்ன விதைக்கப்பட்டிருந்தது? வெளிச்சம் விதைக்கப்பட்டிருந்தது. செம்மையான இருதயத்தாராகிய நமக்கு மகிழ்ச்சியும் கூட இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக செம்மையானதாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகிற ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் அழுக்கடைந்த கந்தையான இருதயமாக இருக்கிறது. அவர்களுடைய நீதியின் அழுக்கான கந்தைகளாக இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்பொழுது செம்மையானதா இருக்கட்டும். அதிலே ஆண்டவர் மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னுடைய இருதயம் செம்மையானதாக இருக்கிறது, தேவன் எனக்குள்ள மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறார், நான் தேவனுக்குள்ளே மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றவங்க கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் எப்பொழுது செம்மையானதாக இருக்கணும். அந்த செம்மையான இருதயத்துல பாருங்கள், எந்த கவலைக்கும் இடம் இல்லை, எந்த வேதனைக்கும் இடம் இல்லை, எந்த துர்நாற்றங்களுக்கு இடம் இல்லை, எப்பொழுதும் தேவனுடைய மகிழ்ச்சிக்கு தான் இடம். அல்லேலூயா. ஆக எப்பொழுதும் மகிழ்ந்து கொண்டே இருக்க, உற்சாகமா கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லி மகிழுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லி மகிழுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் வாசிக்கலாம். மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. பாருங்கள், மணவாட்டி சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய கர்த்தருக்கு மணவாட்டி சபை மக்கள் மன மகிழ்ச்சியை உண்டாக்குற பிரியமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குற கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரியம் நம்மேல இருக்கிறது. ஏனென்றால் நாம் அவருக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை பாடுகிறதின் மூலம், ஆண்டவரை துதிக்கிறதின் மூலம், ஆண்டவரை ஆராதிக்கிறதின் மூலம், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதின் மூலம், ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறதின் மூலம், ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறதின் மூலம், இடைவிடாமல் அவரை சேவிக்கிறதின் மூலம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதின் மூலம், கர்த்தருடைய சத்திய வேத வசனத்தை சத்தியமா ஜனங்களுக்கு போதித்து, ஜனங்களை பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து விடுவித்து, தேவனுடைய நீதிக்கு நேராக, ஜீவனுக்கு நேராக நாம் வழிநடத்துகிறபடினாலே தேவனுக்கு நாம் மனமகிழ்ச்சியை உண்டாக்குற தேவனுடைய பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிரியம் நம்மேல இருக்கிறது. இந்த